தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பழக்க தோஷம் என்று சொல்லி ஓட்டு போடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பழக்க தோஷம் என்று சொல்லி ஓட்டு போடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வாக்குரிமை நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு துருப்புச் சீட்டு. இதுதான் வாக்குரிமை. இந்த நாட்டை ஆள்வது யார்? இந்த நாட்டுக்கு நல்லது செய்வது யார்? இந்த நாட்டுக்கு உண்மையான தலைவன் யார்? உண்மையான மக்கள் தலைவன் யார்? இந்த நாட்டு மக்களை உண்மையாக நேசிப்பவன் யார் என்று அடையாளம் கண்டு வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. அதுதான் வாக்குச்சீட்டு. ஆனால் இந்த வாக்கை சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது 500 ரூபா 1000 ரூபா கொடுத்த உடனே யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. நீங்க 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க. அவன் உங்களுக்கு 5000 ரூபா கடன் எழுதி வைக்கிறான் உலக வங்கியில. அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்களுடைய பழக்க தோஷம், அதனால நாங்க ஓட்டு போடுறோம். நான் ஓட்டு இயந்திரம் பக்கத்துல போய் ஓட்டு போட போறேன். நான் வேற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி போறேன். ஆனா என் கை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட சொல்லுது. என் கை உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுது. பழக்கம் ஆயிடுச்சு, பழக்க தோஷம் அப்படிங்கிறாங்க. கேட்டா நாங்க பரம்பரை திமுக காரவங்கன்றாங்க. திமுக ஆரம்பிச்சு 75 வருஷம் தான் ஆச்சு. என்னமோ 400 வருஷம் 500 வருஷம் ஆன மாதிரி திமுக பரம்பரை அப்படிங்கிறாங்க. பழக்க தோஷம் அப்படிங்கிறாங்க. என்ன பழக்க தோஷம்? கிளிக்கு தான் பழக்க தோஷம். உண்மையிலேயே கிளிக்கு தான் பழக்க தோஷம் இருக்கு. கிளியை பழக்கி வச்சிருப்பாங்க. இந்த கிளி ஜோசியம் பாக்குறவங்க பாருங்க, கட்டில உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து கிளி ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. தரையில உட்கார்ந்து சம்மணம் போட்டு அந்த கிளி ஜோசியக்காரர் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பெட்டியை திறந்து விடுவாரு. கிளி வெளியே வரும். சீட்டை பூரா அடுக்கி இருப்பாரு. ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சீட்டு ஏசுனார் படம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஜோசியக்காரருக்கு தெரியும். எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த கிளியை திறந்து விட்டோன்னா கிளி ஒரு சீட்டை எடுக்கும். அப்படியே காலை ஆட்டுவாரு. அந்த சீட்டை கொண்டு போய் தூரப்படும். இன்னொரு சீட்டை ஆட்டுவார். எடுத்துட்டு வரும் கிளி. 2வது தடவை காலை ஆட்டுவாரு. சீட்டு கொண்டு போய் போட்டுரும். 3வது ஒரு சீட் எடுத்து வாயில கவிட்டு பார்க்கும். கால் பெருவரில் ஆட்டுவாரு. அப்பவும் போட்டுரும். 4வது தடவை அந்த கிளி போய் சீட்டை எடுத்துட்டு வரும். கால் பெருவரில் பார்க்கும். ஆடிட்டு இருக்க காலை அப்படியே நிப்பாட்டு வர உடனே சீட்டை கொண்டு வந்து கொடுக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீட்ல தான் ஏசுநாதர் படம் இருக்கும். கிளியை பழக்கி வச்சிருப்பார். தான் பெருவரல் ஆட்டிக்கிட்டே இருந்தா கிளி சீட்டை எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கணும். பெருவரல் ஆட்டுறதை நிப்பாட்டிட்டோம்னா அந்த சீட்டை கையில கொடுக்கணும்னு அர்த்தம். அதான் கிளியை பழக்கி வச்சிருப்பாரு. உடனே அந்த கிளி பெருவரல் ஆட்டுறதை பார்த்து நிப்பாட்டணும்னா கிளி கொண்டு வந்து கொடுக்குமா, அந்த சீட்டை எடுத்து காமிப்பாப்புல. ஐயோ, உங்களுக்கு ஏசுநாதர் வந்திருக்காப்புல, உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு உங்க மேல இதா இருக்காப்புல, நீங்க கடவுளுடைய மக்கள், உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆகா ஓகம் சொல்லி புகழ்வாப்புல, காசை வாங்கிட்டு போவாப்புல. இதுதான் கிளியை பழக்கி வச்சிருப்பாப்புல. கிளி அந்த பெருவரலை ஆட்டிக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு சீட்டா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். காலில் இருக்க பெருவரல் ஆட்டுறதை நிப்பாட்டோன்னே கிளி சீட்டை கையில கொடுக்கும். இதுதான் பழக்கி வச்சது பழக்க தோஷம். இந்த மாதிரி பழக்க தோஷம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல. கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகி போச்சு, நாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டே பழகி போச்சு, உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டே பழகி போச்சு, கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டே பழகி போச்சு. பழக்கம் என்பது வேறு, உரிமை என்பது வேறு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குரிமை. நல்லது எது, கெட்டது எது, நன்மை எது, தீமை எது பார்த்து ஓட்டு போடணும். நீங்க தமிழ்நாட்டுல மலைகளை காணும். மலைகளை பூரா வெட்டி கேரளா கடத்தலாம். ஆத்து மணலை பூரா கேரளா கடத்தலாம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்க வேலையை பார்க்குறாங்களா? தெருவில் பூரா நாய் தொல்லை ஜாஸ்தி, கொசு தொல்லை ஜாஸ்தி. பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கல. சாக்கடை ஆறு மாதிரி ஓடுது. குப்பை வண்டிக்காரன் வரமாட்டேங்கிறான். குப்பை பூரா தெருவில் தேங்கி நாட்டம் எடுக்குது. மின்சாரம் சரியாக விநியோகிக்கப்படல. சாலைகள் பூரா குண்டு குழியமா கிடக்குது. சத்துணவு பள்ளிக்கூடத்துல சத்துணவு நல்ல தரமான ஒரு உணவு கொடுக்கல. பள்ளிக்கூடத்துல கொடுக்கப்பட்ட லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. தரமான ஒரு இலவச சைக்கிள் கொடுக்கல. தரமான கல்வி கொடுக்கல. தரமான மருத்துவம் கொடுக்கல. தரமான ஒரு போக்குவரத்து வசதி பேருந்து கொடுக்கல. இன்னைக்கு நாட்டை ஆட்சி செய்யறவங்க அவங்க தான் ஒரு தடவை 5 வருஷம் அமைச்சரா இருந்தா போதும் 10,000 கோடியில இருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. தமிழக கஜானாவை காலி பண்ணிட்டு போறாங்க. உலக வங்கிட்ட தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு போறாங்க. அதனால நாட்டை ஆள்பவன் யார் என்பதற்குரிய ஒரு வாக்குரிமை உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குரிமையை பயன்படுத்துங்க. பழக்க தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க. நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க.